த லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் யாத்திராகம புஸ்தகம் அதிகாரங்கள் 13 முதல் 15 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 13வது அதிகாரத்திலே கர்த்தர் மோசையை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் கற்பம் திறந்து பிறக்கிற முதற் பேரானவற்றை எனக்கு பரிசுத்தப்படுத்து, அது என்னுடையது என்றார். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. எகிப்தில் இஸ்ரவேலரின் தலைப்பேரான பிள்ளைகள் அனைத்தையும் எகிப்தியரிடமிருந்து இஸ்ரவேலர் அனைவரையும் தேவன் விடுவித்து காப்பாற்றியிருந்தபடியால் அவர்கள் அனைவருமே தேவனுக்கு சொந்தமானவர்கள் என்று அவர் கருதினார். எனவேதான் தேவன் இஸ்ரவேலர் அனைவரும் தங்களுடைய முதற்பேரான பிள்ளைகளை தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கென்று அர்ப்பணிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார். இது அவர்கள் தேவனுக்கு காட்டும் நன்றி எறிதலாகும். பின்னால் இந்த உரிமை லேவியர்களுக்கு ஒதுக்கப்பட்டதை நாம் காண முடியும். இவர்கள் மக்களின் பிரதிநிதிகளாக ஊழியம் செய்யும்படியாக நியமிக்கப்பட்டார்கள். எனினும் மக்கள் தங்கள் முதற்பேரான பிள்ளைகளை ஒரு விலையை காணிக்கையாக கொடுத்து திரும்ப மீட்டுக்கொள்ள, அதாவது வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பது என்னாகமம் 3வது அதிகாரத்திலே மற்றும் 3வது அதிகாரத்திலே 11வது வசனம் முதல் நாம் இதை காண முடியும். இந்த செயல் இஸ்ரவேலருக்கு தேவன் தங்களை எகிப்தின் அடிமைத்தனத்தினின்றும் கொடுமை நின்றும் மீட்டு ரட்சித்தார் என்பதையும் அவர்கள் ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள் என்பதையும் நினைவுபடுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த செயலாகும். இந்த காரியங்களுக்கு யோசேப்பும் மரியாளும் இயேசுவை தங்கள் முதற்பேரானவராக அர்ப்பணித்ததை லூக்கா 2வது அதிகாரத்திலே நாம் காண முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து வருஷந்தோறும் இந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகையை ஆசரிக்க வேண்டும். 7 நாளாக புசிக்க கடவாய், 7ஆம் நாளிலே கர்த்தருக்கு பண்டிகை என்று ஆசரிக்கப்படுவாயாக என்று ஆசரிப்பாயாக என்று சொல்லி ஒரு கட்டளையை ஆண்டவராய் தேவன் கொடுக்கிறதை குறித்து பார்க்கிறோம். அவர்கள் இன்ற நாள் வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு பண்டிகையை அவர்கள் ஆசரித்து வருவதை நாம் காண முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து செல்கிறதான காரியங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சிமந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். ஏனென்று சொன்னால் தேவன் அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து அணியாய் புறப்பட்ட பொழுது ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து போவார்கள் என்று சொல்லி அவர் வேறு வழியாய் நடத்தினதை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோசேப்பும் தன்னோடு கூட யாக்கோபு கொடுத்த வேண்டுகோளின்படி எலும்புகளெல்லாம் கானான் தேசத்தில் கொண்டு அடக்கம் பண்ணும்படி தன்னோடு சுமந்து போகிறதை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். 14வது அதிகாரத்திலே இதோ பார்வோனும் சேனையும் இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்து வருகும் பொழுது கர்த்தர் எப்படி அவர்களை காத்து கொண்டார் என்பதை அங்கே வேதம் நமக்கு தெரிவிக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதோ ஜனங்கள் எல்லோரும் பயந்த பொழுது அங்கே சேனைகளுக்கு முன்பாக நடந்த தேவ தூதரானவர் விலகி அவர்களுக்கு பின்னால் நடந்தார். அவர்கள் பின்னால் இருந்த மேகஸ்தம்பம் விளங்கி அவர்களுக்கு பின்னே நின்றது. அவர் முன்னால் நடந்த மேகஸ்தம்பம் விலகி அவர் பின்னே நின்றது. எகிப்தியர் தேச சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் ஒரு இரா முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடிக்கு அவர்கள் நடுவிலே வந்தது. கர்த்தர் இப்படியாய் அவர்களை பிரித்து பாதுகாத்து கொண்டதை குறித்து பார்க்கிறோம். அதே தேவன் நம்மையும் பாதுகாத்து வழிநடத்த போதுமான தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதோ மோசே தன் கையை சமுத்திரத்தின் மீது நீட்டின பொழுது ராம் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்தார். அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் அந்த பிரிக்கப்பட்ட செங்கடல் வழியாய் கடந்து போனார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டு. அதே வேளையில் பின்தொடர்ந்து வந்தான பார்வோனுடைய படை செங்கடலிலே மூழ்கி போனதை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். 15வது அதிகாரத்தில் மோசே மீரியாம் அவர்கள் பாடின ஒரு பாட்டை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பாடல் எகிப்தின் அதிகாரங்கள் மேல்
கடலில் வெற்றி சிறந்த தேவனை புகழ்ந்து கொண்டாடுகிறது. இது தேவனுக்கு துதியாகவும் நன்றி எழுதலாகவும் அமைந்துள்ளது. தேவனுடைய மகத்துவம், யுத்தத்தில் அவருடைய வல்லமை, தமது சொந்த ஜனங்களின் மேலுள்ள உண்மையான அன்பு ஆகியவற்றை புகழ்ந்து அவரை மகிமைப்படுத்துகிறது. எகிப்திலிருந்து விடுதலை பெற்று வெளியேறுதல், கடைசி காலத்திலே அந்து கிறிஸ்துவின் மீதும் சாத்தானின் மீதும் தேவனுடைய மக்கள் அடையப்போகும் வெற்றியை தீர்க்க தரிசனமாக வெளிப்படுத்துவதுடன் அதற்கு முன்பாக நிழலாட்டமாகவும் அமைந்துள்ளது. எனவேதான் மீட்கப்பட்டவர்களின் பாடல் என்றும் மோசையின் பாட்டு என்றும் இது அழைக்கப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் 15ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தில் இந்த பாடலை குறிப்பிட்டு அங்கே பரிசுத்தவான்கள் இந்த பாடலை பாடுகிறதை குறித்தும் நாம் காண முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் தாமே தன் பிள்ளைகளுக்கு ஜெயத்தை அருளுகிறவர். ஜெயம் படும் பொழுதெல்லாம் ஸ்தோத்திரத்தோடு கூடிய தேவன் பாடல்களால் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். நமது நாவிலிருந்து தேவனுக்கு உகந்த பாடல்கள் எழும்பட்டும், கர்த்தரை மகிமைப்படுத்துவதாக. மாறா ஏலிம் என்ற இடங்களிலே வந்த பொழுது தண்ணீர் மிகவும் கசந்ததாக இருந்த பொழுது ஜனங்கள் எல்லோரும் மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். எதை குடிப்போம் என்று சொல்லி அவர்கள் முறுமுறுத்ததை குடித்தார். ஆனால் கர்த்தரை நோக்கி மோசே கூப்பிட்ட பொழுது கர்த்தர் அவர்களுக்கு ஒரு மரத்தை காண்பித்து தண்ணீர் போட்டவுடனே அது தண்ணீர் மதுரமான தண்ணீர் ஆயிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை வழி நடத்துகிறவர். அதோடு கூட அங்கே 70 பேரிச்சம்பரங்களும் அங்கே இருந்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். தேவன் தன் பிள்ளைகளை போஷித்து நடத்துகிறவர். தாமே நம்மை நடத்துவாராக. அனுதினம் நடத்துகிற கர்த்தர் நம்மோடு இருந்து மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. ஆமேன், ஆமேன்.